தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே நிறைய குமுறல்கள் ஏற்பட்டிருக்கு. செல்வ பெருந்தகை தலைமையில் இருக்கக்கூடியவங்களை வந்து இப்போ ஒரு 76 மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் நியமனம் பண்ணாங்க. அதில் சில சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பொதுவாக எந்த கட்சியிலையுமே எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. மக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு காரியம் நடக்கும். மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தலைவர்கள் இருக்கிறதுல ராகுல் காந்தி அவர்கள், அவருக்கு அந்த அனுபவ குறைவு. அவர் பப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களே, கேலிங் கிண்டலும் பண்ணுறாங்கல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாமே, அதாவது உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ பிஜேபியை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயம் என்னால் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 1 லட்சம் பேர் கூட்ட முடியும். வணக்கம். இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர், மத்திய அரசின் பல்வேறு வாரியங்களில் பொறுப்பு வகித்தவர் திரு சுபசோமு அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்க. சுபசோமு அப்படின்னா இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு பேராக இருக்குது. நீங்கள் யார்? உங்கள் சொந்த ஊர் என்ன? உங்கள் குடும்பம் என்ன? நான் சுபசோமு, திருச்சிங்க. எனக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு பையங்க. 2 பொண்ணு டாக்டருங்க, 3 மாப்பிள்ளையுமே டாக்டர்ஸுங்க. நான் 1976 காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பதவிகளில் இருந்திருக்கேங்க. இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மூத்த துணைத் தலைவராக இருந்துகிட்ருக்கேன். நாடாளுமன்றத்தில் போட்டிகிட்ருக்கேன், சட்டமன்றத்தில் போட்டிகிட்ருக்கேன். கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக எல்லா வேலைகளும் செய்திருக்கேங்க. என்னை பொறுத்தளவில் நான் உச்ச நீதிமன்றத்துலேயும் வழக்குரைஞராக இருக்கேன். இறைவன் நிறைய பதவிகள், மத்திய அரசுடைய பதவிகள், அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன். அந்த பதவி மத்திய இணையமைச்சருடைய அந்தஸ்துள்ள பதவி. இதே போல் நிறைய வாரியங்களில் பதவி பார்த்துருக்கேன், சிறப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு 50 வருடங்களாக இருக்கீங்களா? 50 வருடம் இருக்கு. 50 வருடங்களுக்கு மேலே. 50 வருடங்களுக்கு மேலே தான் இருக்கு. மேலே தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பிரதமர் அவர் ராஜீவ் காந்தி ஆகட்டும், சோனியா காந்தி தலைவர் சோனியா காந்தி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், எல்லார்கிட்டையும் ரொம்ப பரிச்சயமாக இருக்கீங்க. உண்மை. அந்த பரிச்சயம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? தமிழ்நாட்டில் அங்கே போயிருக்கீங்க வடக்க, உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுங்க, பட் எழுத தெரியாது. பேசினா புரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி உங்களோட? இல்லை, அவங்க எல்லாருமே இங்கிலீஷில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு லாயருங்கிற நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறீங்க. இங்கிலீஷில் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு தடவை எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. ஆமாம். ஒரு தடவை எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஏன் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல? பொதுவாக எந்த கட்சியிலையுமே எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. இதுதான் என்னுடைய அனுபவம். ரொம்ப உண்மையாக அந்த கட்சிக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் காங்கிரஸ் கமிட்டியில் பொறுப்பில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வெளி மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் கூட வாரிய பதவிகளில் இருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு முடியுது? அதுங்க பொது வாழ்க்கையில் தூய்மை முக்கியம், நட்பு முக்கியம். என் வாழ்க்கையை நான் தூய்மையாக வச்சுருக்கேங்க. நட்புக்கு நிகர் ஒன்றும் இல்லைங்கிறத நான் மனதார ஏற்றுக்கிட்டவன். நட்பின் அடிப்படையில் கட்சிக்கு அப்பாற்பட்டு, ஜாதி மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உண்மையாக பழகும்போது, நம்ம உறவு, நம்ம நட்பு பிடிக்குதுங்கும் போது அவங்களே நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. பட் நான் எந்த பதவியையும் தவறாக உபயோகப்படுத்தாமல் எவ்வளவு மக்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ இந்த நிமிஷம் வரை செஞ்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஜனங்கள்கிட்ட ஒரு நல்ல அன்பு, பாசம் பெற்றிருக்கேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கீங்க.
காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் வந்து நிறைய பேர்களுக்கு வந்து இந்த எஸ்டிடி பூத்தெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, இளைஞர்களுக்கெல்லாம் உதவுனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த இளைஞர்களுடைய பின்னணி உங்ககிட்ட இன்னமும் இருக்கா? அந்த தொடர்பு இன்னும் இருக்காங்க. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுடைய வேந்தர் செய்திகள்லேயே கூட நாங்கள் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தோம். திருச்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களில் முக்கியமானவர் அடைக்கல்ராஜுடைய மகன் லூயிஸ் அடைக்கல்ராஜ், சுபசோமு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். இவங்க 2 பேரில் அவர் லூயிஸ் வந்து விஜயோட கட்சிக்கு போவார்னும், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பயணிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். சரி, அந்த இது வந்து அந்த முடிவை வந்து நீங்கள் எடுக்க காரணம் என்ன? என்னை பொறுத்தளவுலேயே இந்திய நாடு என்பதை விட இந்திய நாடு வளர்ச்சி முக்கியம்னு நான் நினைக்கிறேங்க. இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒப்பற்ற தலைவர்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் இருக்காருங்க. அவரை பொறுத்தளவில் அவருடைய காலங்கள், அவர் உருவாக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் யாருமே செய்ய முடியாது. நான் வந்து டெல்லி அடிக்கடி போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததுனால டெல்லியில் உள்ள அத்தனை அலுவலகங்களையும் நான் பார்த்துட்டேங்க. இந்த 10 ஆண்டுகளில் அவர் செஞ்சிருக்கிற வளர்ச்சி, உயர்வு யாரும் பண்ண முடியலைங்க. அதை நான் மனதார பாராட்டுறேங்க. இந்திய நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தகுதி படைத்த தலைவர் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுதுங்க. நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறப்போ பார்த்தேன். அங்கே பிரதமர், அமைச்சர்கள் இவர்களோட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிறைய கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை அகில உலக தலைவராக நாங்கள் ஏற்றுக்கிறோம், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அருமையான தலைவர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு வெளிநாட்டில் நம்ம போகும்போது நம்ம நாட்டை பற்றி பெருமை, நம்முடைய பிரதமரை பற்றி பெருமை, அதெல்லாம் என்னை வந்து ஈர்த்துச்சுங்க. ஒரு மலேசியா நாட்டில் ஒரு முக்கியமான அமைச்சர் அப்போ சொன்னாருங்க, நாங்கள் அவரை வந்து எங்கள் தலைவராக ஏற்றுட்ருக்கோம்னு சொன்னார். இன்றைக்கி இந்தியா ஓரளவுக்கு அமைதியாக ஜனங்களுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டு பண்ணிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிகர் யாரும் இல்லை. நான் எத்தனையோ பிரதமர்களை பார்த்துட்டேங்க. அவர்களெல்லாம் செய்ய முடியாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு வெற்றிகளை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து 11ஆவது ஆண்டுக்கு இப்போ போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் 10 வருஷமும் வந்து நீங்கள் காங்கிரஸில் தான் இருந்திருக்கீங்க. அப்போயே நீங்கள் வரலை. அப்போ வந்து மோடியை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வரலையா? இல்லை காங்கிரஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்று வந்து உங்களை வெகு காலம் ஒரு குடும்பத்தோட பழகிட்டேங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி பெயர் சொல்லி என்னை அழைக்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்தில் இணைந்திருந்ததுனால ஒரு காரணம், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரதமர் வந்து ஒரு வாய்ப்பில் என்னை அழைக்கிற வாய்ப்பு இருந்ததுங்க. நான் வந்து அதை ஏற்றுக்கலைங்க அன்னைக்கு. ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு வளர்ச்சியும் பிரமிக்கக்கூடிய வகையில் அவர் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அதில் நான் ஈர்க்கப்பட்டேன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் இந்திய மக்களுக்கு அவர் செஞ்சிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் யாரும் பண்ண முடியாது. எல்லா அமைச்சர்களும் நேர்மையாக வாழணும், பிரதமருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அந்தந்த துறையில் வளர்ச்சிகள் செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகமும் இதையும் உண்டாக்குற ஒரு பிரதம மந்திரி இவர் கொடுத்துருந்தாங்க.
அப்போ ஏற்கனவே நீங்கள் இருந்த காங்கிரஸ் கட்சியில் வந்து இதெல்லாம் இல்லை, ஊழல்கள் நடந்திருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அதாவதுங்க, மன்மோகன் சிங் பீரியடு 2 பீரியட் இருந்தது. அப்போ நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்தது. இப்போ அதெல்லாம் வந்து ஆனால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு தலைமைக்கு கட்டுப்படலை. இங்கே வந்து பிரதமருக்கு, தலைமைக்கு, மத்திய அமைச்சராக இருந்தாலும் கட்டுப்பட்டு பயந்து மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அங்கே எல்லாரும் பெரிய ஆட்கள். அது ஒரு பெரிய துன்பம் அந்த கட்சியில். சோனியா காந்தி சொல்றதையும் யாரும் கேட்டது இல்லைங்க. ராஜீவ் காந்தி சொன்னதையும் கேட்கறது இல்லைங்க. அது ஒரு குறை. அதில் அவங்க நல்லது பண்ணுவோம்னு நினைச்சு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்லைங்க. இங்கே அப்படி இல்லைங்க. நான் பார்த்த அளவில் அதிகாரிகள் வந்து பிரதமர் மோடி தலைமையில் நான் இந்தியா பூரா பார்க்குறேங்க, மிக நேர்த்தியான அதிகாரிகள். எங்கேருந்து தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிறந்த நிபுணர்களா, விஷயம் தெரிஞ்சவங்களா, ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பண்ணக்கூடிய அதிகாரிகளை பிரதமர் வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காருங்க. அது மாதிரி பிரதமருடைய செயலாளர்கள் இவ்வளவு நேர்த்தியாக நிர்வாகத்தை பார்த்துக்கிற மாதிரி நான் பார்க்கலிங்க. பிரதமருக்கு ஒட்டு மொத்தத்தில் என்ன கேட்டிங்கன்னா, அமைந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் மிக திறமையானவர்கள். இப்போ எந்த திறமையும் ராகுல் காந்திக்கு இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து இப்போ நீங்கள் இடப்பெயர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு நான் சொல்லலைங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குங்க. மக்களுக்கு பிரயோஜனமாக ஒரு காரியம் நடக்கணுங்க. மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தலைவர்கள் இருக்கிறதுல ராகுல் காந்தி அவர்கள் செய்யணும்னு நினைச்சாருங்க, முடியலைங்க. யார் அவரை தடுத்தது? அவருக்கு அந்த அனுபவ குறைவு, அதை நம்ம சொல்லலாம். அவர் பப்புன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்களே, கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்கல்ல. பிரதமரை வந்து பாராளுமன்றத்தில் பார்த்து விவாதம் பண்ணுறாரு, தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாரு, அப்புறம் கண்ணடிக்கிறாரு, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பார்த்து துரோகின்னு கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால அவரை வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு நபராகத்தான் எல்லாரும் சித்தரிக்கிறாங்க. அதான் எப்படி ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அது வேறு வழி இல்லைங்க. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்துலேருந்து வந்தவர், ஒரு பாரம்பரியமான குடும்பம், இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான குடும்பத்திலேருந்து இந்தியாவில் வந்தவர். இந்த அனுபவம் இல்லை அவருக்கு. அதுதான் அவருடைய நிலை. அது அவ்வளோதான். அதை நம்ம ஒன்றும் இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆட்சியில் இல்லை, ஒரு 2-3 மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து அந்த காங்கிரஸுக்கு எதிர்காலமே இருக்காது, இனிமே நிரந்தரமாக வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிஜேபியில் இணைகிறீங்களா? இல்லைங்க, அதுதான் முதல்ல ஒன்று சொன்னேன். அதாவது பதவிகள் என்பது முக்கியம் இல்லைங்க. மக்கள் தூண்டை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் மோடி, மக்களுக்காக தியாகம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அமைச்சர், இப்படி இருக்கிறதோட இருக்கிறது பெருமைன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ அடிக்கடி மோடியும் அமித்ஷாவும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் பிஜேபி வளர்ந்துருச்சு, காங்கிரஸை விட பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கா? நிஜமா? இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரையில் பிஜேபி இன்னைக்கு நல்ல வளர்ச்சிங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் வளர்ச்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதற்கு பின்னால் தமிழகத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் வளரலைங்க, வளரல. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே நிறைய குமுறல்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு செல்வ பெருந்தகை தலைமையில் இருக்கக்கூடியவங்களை வந்து இப்போ ஒரு 76 மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் நியமனம் பண்ணாங்க. அதில் வந்து இவருக்கு இத்தனை 26 பேர் இவரோட கோஷ்டி, மாணிக் தாகூருக்கு ஒரு 26 பேர், சிதம்பரம் சொன்னவங்களுக்கு இப்படின்னு கோட்டாவில் எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் வந்து சில சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைமார், வெள்ளாளர், முதலியார்,
இந்த மாதிரி சமூகங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது உண்மையா? அது நிச்சயமாக உண்மைங்க. உண்மை அது. ஏன் இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்டதும் உண்மை. எப்பவுமே எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த 50 ஆண்டு காலத்தில் நான் பார்த்ததுங்க, காங்கிரஸ் கட்சி கோட்டா தாங்க. ஓ, அவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவு இப்படி தான் பிரிச்சுக்குவாங்க. அந்த பிரிகிறது நிலை அன்றைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரை ஓடிட்டு இருக்கு. வாழப்பாடி அணிக்கு ஆமா, இவ்வளவு, ஆமா. திருநாவுக்கரசு அணிக்கு இவ்வளவு, அணிதான். தங்கபால் அணிக்கு இவ்வளவு, அணி அணி அதுதான். ஒவ்வொரு அணி சிதம்பரம் அணிக்கு இவ்வளவு, ஒவ்வொரு அணிக்கும் கிருஷ்ணசாமி அணிக்கு இவ்வளவு. அதெல்லாம் உண்மை. அது எப்படி ஜாதி ரீதியா பிரியுதா இல்ல ஆதரவாளர்களுக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, பொதுவா கொடுக்குறாங்களா? அது வந்து பொதுவாக ஆதரவாளர்கள் தான். ஆதரவாளர். அங்கே ஜாதியெல்லாம் பார்க்கலையே. அங்கே ஜாதி பார்க்கல. இப்போ நான் ஏன் உங்கள்கிட்ட திரும்ப அதை கேட்குறேன்னா, இந்த 76 மாவட்ட தலைவர்களில் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் நீங்கள். நிச்சயம். பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த கோபம், இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மேலே உள்ள கோபம், நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக இருக்கவர் வெளியில் வர்றீங்க. நிச்சயமாக. அது ஒரு காரணமா? அது ஒரு காரணம். அது ஒரு காரணம். இப்போ எவ்வளவு 5-6% இருக்குமா தமிழ்நாடு பூரா உங்களுடைய சமூகத்தை சேர்ந்தோம்? வெள்ளாளர் சமுதாயங்க ஒரு 8%. ஓ, அது சொல்றது பரவலாக தமிழ்நாடு முழுவதும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கும். அதையே வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. ஆமாம், புறக்கணிச்சிட்டாங்க. இதை வந்து உங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு எடுத்து சொன்னீங்களா? மல்லிகார்ஜுன கார்கே கவனத்துக்கு போச்சு? சொன்னாங்க. அவங்க யாருமே அதை பற்றி கவனத்தில் எடுத்துக்கலைங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்து அகில இந்திய தலைமை யார் நியமிக்கிறாங்களோ ஏற்றுக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் எந்த பணிகளும் இல்லாதவர், இந்த கட்சிக்காக தியாகத்தை செய்யாதவர், அதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டுங்க. இவர் 4 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் காங்கிரஸில் தலைமையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது ஒரு நியாயமான குற்றச்சாட்டு. இல்லை, அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர் இவர் எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர், அதுக்காக அவரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை மாற்றணும்னு ஒரு கோஷ்டி போயிட்டு இருந்தது. அந்த நிலைமை இப்போ எந்த லெவலில் இருக்கு? காங்கிரஸ் கட்சியில் எப்போவுமே ஒருத்தரை நியமிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, கொஞ்ச நாளைக்கு விட்டு தான் எடுப்பாங்க, என்ன போராட்டம் பண்ணாலும். ஆனாலும் கட்சிக்கு உழைக்காத, கட்சிக்கு தியாகம் பண்ணாத ஒருத்தர் திடீர்னு கொண்டு வந்து தமிழ்நாடு தலைவர்னு சொன்னார். அது என்ன போல் காங்கிரஸ் கட்சி விட்டு நான் எந்த கட்சிக்கும் போனது இல்லைங்க. இல்லை, இப்போ நீங்கள் டீனேஜ்லேருந்து உங்களோட கணக்குப்படி பார்த்தா டீனேஜ்லேருந்து நீங்கள் காங்கிரஸில் இருக்கீங்க. ஆமாங்க. வேறு மாற்று கட்சிக்கு நடுப்புற போனீங்களா? போனதே இல்லைங்க. அந்த தேசிய கட்சியிலே இருந்துட்டீங்க. இருந்துட்டேன். காங்கிரஸ் கட்சியை விட்டு தலைவர் மூப்பனார் வெளியே போனப்போ கூட நான் காங்கிரஸுக்கு விசுவாசியாக இருந்தேன். ஓ, மூப்பனார் அணிக்கும் போகலை. சிதம்பரம் ஒரு கட்சி ஆரம்பித்த ஜனநாயக பேரவை, அதுக்கும் போகலை. எந்த விதமான பிரிவுகளும் இல்லை. காங்கிரஸுடைய எந்த பிரிவுகளுக்கும் நான் போகலை. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோடவே நின்றுட்டீங்க. இப்போ அங்கேருந்து தேசிய கட்சியிலேருந்து மாநில கட்சிக்கோ இல்லை மற்ற எதுக்கோ பயணிக்காமல் ஒரே கொள்கையில் இருந்துட்டு இன்னொரு தேசிய கட்சிக்கு வர்றீங்க நீங்கள். இன்னைக்கு தேசிய கட்சின்னு பார்த்தா இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக விரும்புகிறது மோடி. இல்லை, இப்போ முஸ்லீம் மற்றும் சிறுபான்மையினர் அவங்கெல்லாம் வந்து மோடிக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, அது தவறுங்க. இஸ்லாமியர்கள் வந்து தலைவர் மோடி மேலே பாசமாக இருக்காங்க. நான் பல இடங்களில் பார்த்துட்டேன். அவர்கள் இல்லைங்கிறது தவறுங்க. இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி எப்படி, தமிழ்நாட்டு அரசியலுடைய இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. பிரதமர் மோடி அவர்களுடைய ஆலோசனைப்படி இங்கே ஆட்சி அமைந்தால் தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு நானும் நம்புகிறேன், மக்களும் நம்புகிறாங்க. ஓ, இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நிதி உதவி கிடைக்கும், நிறைய பண்ணுவார், நிறைய திட்டங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு தொழிற்சாலைகளோ இல்லை இதுவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குங்க. இப்போவே வேறு கட்சி ஆட்சி பண்ணால் கூட மத்திய அரசு தலைவர் மோடி அவர்கள் ஒதுக்கீடில் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தானே முதலமைச்சர் சொல்றாரு. தப்பான செய்தி. நிதி வந்து தேவையான கேட்ட கல்வி நிதி கொடுக்கல, இந்த மாதிரி எந்த முடியுமோ அவர் மொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாரு, மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்றலை, அது தவறு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றச்சாட்டையே வச்சுருக்காரு. அது வந்து தவறான. பட்ஜெட்டில் கூட வந்து தமிழ்நாட்டுக்கு வெறும் 0 தான் கிடைச்சிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் வந்து ஒரு தேசிய
அரசியலில் அந்த நீரோட்டத்தில் இருந்தவர் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பொலிட்டீஷியனுங்கிறத விட நீங்கள் வந்து உங்களுக்கு இந்தியன் லெவலில் வந்து நிச்சயமா தெரியும். உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, அவருடைய முதல்வருடைய குற்றச்சாட்டு உண்மையா? நிச்சயமாக இல்லைங்க. இன்னொரு விஷயம், நான் பார்த்த அளவுலையே பிரதம மந்திரி என்ன மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ணமோ பண்ணியிருக்காரு எல்லா கட்டத்திலையும். நீங்கள் காங்கிரஸில் இருந்தப்ப உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்வு, புதுசாக வீடு கட்டியிருந்தீங்க, அதுக்கு கவர்னர் வந்தார். ஆமாம். இதெல்லாம் எப்படி புரோட்டோகால் சிஸ்டம் இல்லையா? எப்படி ஒரு கவர்னர் வந்து ஒரு தனிநபர் வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு வர முடியுமா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கட்சி அல்லங்க, ஜாதி அல்லங்க, உண்மையான அன்பு தான் காரணம். அவர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த கவர்னரும். சரி. ஸோ கட்சியும் இல்லை ஜாதியும் இல்லை, சரி, நட்பு தான் காரணம். நட்பு தான் காரணம். நட்புக்கு நிகர் ஒன்றுமே இல்லைங்க. இல்லை, ஒவ்வொரு நாளும் பார்த்தா நீங்கள் பெரும்பாலும் சுற்றுப்பயணத்திலே இருக்கிறீங்க. ஆமாம். திடீர்னு பார்த்தா டெல்லியில் இருக்கீங்கங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கர்நாடகாவில், திடீர்னு பார்த்தா நாகாலாந்தில் அப்படின்ட்டுங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு தனி மனிதராக நீங்கள் 2 பீரியட் எம்பி 3 பீரியட் எம்பின்னா உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு லாபி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி உங்களுக்கு வந்து முடியுது? அடிப்படை நேர்மை, உண்மையான அன்பு, இதான் காரணம். இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாமே, அதாவது உங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ பிஜேபியை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிறைய வாய்ப்பு. இப்போ நீங்கள் இடப்பெயர்ச்சி ஏற்படுறப்ப, நீங்கள் பிஜேபிக்கு வர்றப்ப, அது வந்து இப்போ நாங்கள் ஏற்கனவே வேந்த டிவியில் குறிப்பிட்டிருந்தோம், திருச்சியில் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது. அது பரவலாக தமிழ்நாடு பூரா நடக்குமா? தமிழ்நாடு பூரா நடக்கும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட வந்து மிகப்பெரிய தலைவர்கள் வந்துடுவாங்க, எம்பிக்கள், முன்னாள் எம்பிக்கள், எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க, ஆதரவாளர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வருவாங்க, உறுதியாக வருவாங்க. ஓகே. நீங்கள் வந்து இணைப்பை வந்து மாநிலத்தில் உள்ள தலைவரோட நடத்த போகிறீங்களா, இல்லை டெல்லி தலைவர்களோட நடத்த போகிறீங்களா? என்னை பொறுத்தளவு இல்லைங்க, கட்சியில் இணைந்ததற்கு பின்னாடி ஒரு மகாநாடு, மாநாடு நடத்துகிறோம். ஆமாம், ரொம்ப நிச்சயம் என்னால் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு 1,00,000 பேர் கூட்ட முடியும். ஸோ உங்களுடைய இணைப்பே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நல்லா இருக்கும், பிரம்மாண்டம். அது வந்து இப்போ தேர்தலுக்கு உதவியாக பயன்படக்கூடிய அளவில் நிச்சயம் உதவியாக இருக்கும். அந்த மாநாட்டை எங்கே நடத்துவீங்க? முடிவு பண்ணீங்க. திருச்சியாக இருக்குமா, சென்னையாக இருக்குமா? அதாவது ரூரல் ஏரியாவில் பண்ணுறது தான். ஒரு ரூரல் ஏரியா. பட் நீங்கள் அதுக்கு முன்னாலே, நீங்கள் இப்போ ஏப்ரலில் தேர்தல் வருதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாலே இணையணும், அதுக்கு இடம் தேர்வு பண்ணணும், அதெல்லாம் மற்றபடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது தலைவர்கள்ட்ட பேசி தமிழ பிஜேபி பொறுத்தளவில் அவர் நயினார் நாகேந்திரன் ஒரு நட்புக்கு இலக்கணமான ஒரு மனிதருங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு, ஒரு பிரகாசமாக இருக்குங்க. ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த 1,00,000 பேரோட காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் இணைய போகிறீங்க. அதுவும் ஒரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் தான். ஆமாம். அது வந்து இடம் தான் நீங்கள் என்ன முடிவு பண்ண 1,00,000 பேர் வந்து இப்போ வந்து காங்கிரஸை விட்டு விலகுறாங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ இது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இது ஒரு மேலும் ஒரு பின்னடைவாக தானே இருக்கும். இப்போ உங்களை அடுத்து யார் யார் இங்கே நகருவாங்கன்னு ஏதாவது 1-2 பேர்கள் குறிப்பிட முடியுமா? டைரெக்டாக பேராக சொல்லாமல் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளே வருவாங்க. ஓ, நிர்வாகிகள் வருவாங்க. ஓகே. எத்தனையோ இடத்துல மாவட்ட தலைவர்களே வேதனையோடு தான் இருக்காங்க. ஓகே. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் வந்து புதிய மாவட்ட தலைவர்கள் சந்திப்பு நடக்குது போல இருக்கு டெல்லியில் அப்படின்னு. ஸோ இப்போ அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் இப்போ நகர்த்தி கொண்டு வர போகிறீங்க. நிச்சயமாக நிச்சயமாக. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைவாங்க. உறுதியாக பண்ணும். நன்றி சார். ரொம்ப சொன்னீங்க. உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதாவது என்னுடைய இணைப்புங்கிறத விட மக்களுக்கு நான் நேரடியாக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்கள் டிவி ரொம்ப எனக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.